என்னது? தமிழகத்துல இன்னொரு அரசியல் கட்சியா? கட்சி பேரு தமிழக முன்னேற்ற கழகமா? தலைவர் நடிகர் விஜயா? என்னவா இருக்கும்? நம்ம தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வருஷமாகவே நடிகர் விஜய் வந்து அரசியல் கட்சி வந்து தொடங்குவார், கண்டிப்பாக வந்து தேர்தலில் போட்டியிடுறாருன்னு சொல்லிட்டு அரசியல் பரிசுலாம் வந்து நிறைய இடத்துல வந்து பேசி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதை வந்து உறுதி செய்கிற விதமாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எக்ஸாம் ரிசல்ட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நடிகர் விஜய் வந்து தொகுதி வாரியாக வந்து மாணவர்களை வந்து செலக்ட் பண்ணி பரிசுலாம் வந்து வழங்கினார். அதுலேயே வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து கண்டிப்பாக வந்து இவர் நெக்ஸ்ட் வந்து எலெக்ஷனில் தான் வந்து குறி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேச ஆரம்பித்தாங்க. அதை வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணுற விதத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பிப்ரவரி ஒரு 4ஆம் தேதி போல் விஜய் வந்து அவரோட அஃபிஷியலான கட்சியை வந்து அதோட பேர், அந்த கட்சி எல்லாத்தையும் வந்து இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து தயாராக இருக்கே ஆகிட்டாரு. அதே மாதிரி கட்சி பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழக முன்னேற்ற கழகம், தமுக, டிஎம்கே. இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து கட்சி பேராக இருக்கும் டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்தி வட்டாரத்துலையும் சரி, அதே மாதிரி சோஷியல் நெட்ஒர்க்ஸ்லையும் சரி, எல்லாருமே வந்து அவங்களோட கருத்துக்கள் வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவராக வந்து நடிகர் விஜய் அவரே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்திகளில் வந்து தெரியுது. இதை வந்து அஃபிஷியலாக வந்து இப்போ பிப்ரவரி 4ஆம் தேதி வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு அதுக்கப்புறம் வர நியூஸ்லாம் வந்து என்னென்னு சொல்லிட்டு நமக்கு கிளியராக தெரியும். நம்ம தமிழ் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்து வரதுல வந்து விஜய் ஒன்றும் ஃபர்ஸ்ட் ஆள் கிடையாது, தொடர்ச்சியாக வந்து நடந்துட்டு இருக்கிறது தான். இப்போ வந்து அதே மாதிரி வந்து நடிகர் விஜயும் வந்து நிறைய ஃபேன் பேஸ் வச்சதுனால கண்டிப்பாக வந்து அவர் வந்து அரசியல் கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது வந்து இப்போ இதுக்கப்புறம் வந்து அந்த அரசியல் கட்சி வந்து எப்படி போகும், எலெக்ஷன்ஸ்லாம் வரப்போகுது. அதே மாதிரி அவங்க ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து இப்போ வரப்போகிற இந்த பிரைம் மினிஸ்டர், அதாவது வந்து இந்த பிரதமர் எலெக்ஷனுக்கு வந்து அவங்க போட்டியிட போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் வரப்போகிற இந்த சிஎம் எலெக்ஷன், அதாவது வந்து முதலமைச்சர் எலெக்ஷனுக்கு தான் இவங்க வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க. அதனால் தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த அரசியல் கட்சி வந்து விஜய் தொடங்கியிருக்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது வந்து கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக. இதே மாதிரி இன்னொரு தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கிற வீடியோ போய் பாருங்கள், நான் உங்களை அங்கே வந்து பார்க்குறேன்.